எரேமியா 3ஆம் அத்தியாயம், எரேமியா 3வது அதிகாரம் 23வது வசனம். எரேமியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனம். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. அல்லேலூயா. குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா, வீணானது. இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யானது. அல்லேலூயா, அல்லேலூயா. குன்றுகள், மலைகள், இதை நம்புவது, இங்கே போய் ஆராதிப்பது, இங்கே போய் தொழுது கொள்வது, இங்கே போய் வருவது என்னதான் விருதா, வீணானது அப்படின்னு இருக்கு. இந்த குன்றுகள், இந்த மலைகள் என்கிறது எங்கே ஆரம்பிக்கிறது? இந்த ஜனங்களுக்கு அந்த மைண்ட் எப்படி வந்தது? மலை மேல ஏறி போயிட்டு கடவுளை கும்பிடணும். அல்லேலூயா. எந்த மலை மேல? எந்த மலையா இருக்கு, மலை மேல ஏறி போயிட்டு கடவுளை கும்பிடணும். இந்த மைண்ட் எங்க இருந்து வந்தது? அந்த ஜனங்கள் இதையே நம்பிட்டு இருந்தாங்களே. இங்க எரேமியா சொல்றாரு, நீங்க செய்யறது எல்லாமே வீணானது, விருதா. எல்லாம் கவனிங்க, அது என்னது? விருதா, வீணானது. கவனிக்க. ஆண்டவர் முதலாவது ஆபிரகாமிடத்தில் சொல்றார். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனத்துல படிக்கலாம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல். அல்லேலூயா. கவனிக்கும், இங்கே ஆபிரகாமை ஆண்டவர் மலைக்கு கொண்டு வர சொல்றார். மலைக்கு மேல வா. அல்லேலூயா. மலைக்கு மேல வா. இது இங்க மட்டுமா? தொடர்ச்சியா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்று கானானை நோக்கி பயணிக்கிற வேளையில மோசே கர்த்தர் தனியாக அழைத்து கொண்டு போகிறார். எங்க? மலைக்கு. மலைக்கு கொண்டு போறது மட்டுமல்ல, இந்த மலையை சுற்றி ஜனங்களே இருக்கக்கூடாது, வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போடுறாங்க. என்ன காரணம்? என்ன? ஏன் தேவன் மலைக்கு வர சொல்லுகிறார்? நிறைய இடத்துல நான் 2 தான் சொன்னேன், நிறைய பைபிள் நிறைய இருக்கு. என்ன காரணம்? ஏன் உன்னை தனியாக அழைத்து வர விரும்புகிறார்? தேவன் உன்னோடு பேச வேண்டும் என்றால், தேவனோடு நீ பேச வேண்டும் என்றால், ஏன் தேவன் தனியாக கூப்பிடுகிறார்? அதுவும் உயர்ந்த மனிதர்கள் வரக்கூடாதபடிக்கு உயர்ந்த இடத்துக்கு ஏன் கூப்பிடுகிறார்? கவனித்து பாருங்க. மலை மேல் மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரா? மலை மேல் தான் வர வேண்டும் என்பது அவருடைய திட்டமா? அதல்ல. அப்ப வேற என்ன திட்டம் அப்படின்னா, தேவன் இந்த உலக ஜனத்திலிடத்திலிருந்து நம்மை பிரிக்க விரும்புகிறார்.
சஞ்சரிக்க வேண்டும் என்றால், நாம் ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும் என்றால், இந்த உலக மனிதர்கள் அதை கெடுத்து போடுவார்கள். தேவனோடு கூட நான் பேசுகிறதை இன்னொரு மனிதன் கெடுத்து போட்டு விடுவான். தேவன் அதை தான் அங்கு முக்கியப்படுத்துகிறார். அதை கீழே செய்ய சொல்லியிருக்கலாம். ஆபிரகாமை கீழே செய்ய சொல்லியிருந்தால் அதை அவர்கள் அனுமதித்திருக்க மாட்டார்கள். தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது. மோசே மட்டுமல்ல, ஆபிரகாம் கூட கீழ்ப்படிந்திருக்க முடியாது. தேவன் நம்மை தனியாக கூப்பிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அந்த கிணற்றண்டையில் ஒரு ஸ்திரியை பார்க்கிறார். அந்த ஸ்திரீ பேர் என்ன? பார்த்தார். அந்த ஸ்திரீ அந்த பேசிட்டே இருக்கார். அந்த ஸ்திரீ பட்டு சொல்றா, இந்த தெரிந்த மலை இங்கதான் எங்களுடைய மூதாதையெல்லாம் பலியிட்டாங்க, ஆராதிச்சாங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு, அங்க இல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். மலை மேல நம்பிட்டு இருக்க நீ, அதை உடைக்க ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மலை மேல ஏறி போய் மலை மேலதான் கடவுள் இருக்கிறார் இல்ல, அந்த கடவுள் எங்கும் இருக்கிறார். ஏன் மலை மேல ஏறி போனாங்க அன்னைக்கு அப்படின்னா, தனியாக தேவனோடு சஞ்சரிக்க. தேவன் கீழே வரமாட்டாங்க, வருவார். அல்லேலூயா. மோசையை தனியா கூட்டிட்டு போனது எதுக்கு? மோசையோடு பேசுவதற்கு. இதை இந்த உலக ஜனங்கள் அதை கெடுத்து போடும். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கெடுத்து போடுவார்கள். தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். உன்னுடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனோடு கூடிய அந்த உறவை மேம்படுத்திக் கொள்ள அதுக்குன்னு நீ மெனக்கெட்டு நீ ஏறி போகணும் ஆண்டவர் விரும்புகிறார். கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், கேடான சிந்தையுடைய ஜனங்கள். அவர்கள் அதை பிடித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. மலை மேல ஏறி போகணும், அதை பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனா தெய்வம் கீழே இறங்கி வந்துட்டார். அல்லேலூயா. ஆமென். அவர் எங்க வந்துட்டாரு? கீழே வந்துட்டார். நம்மளை தேடி வந்துட்டார். இயேசு சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் அது. நீங்க இன்னமும் இங்கிருந்து மெனக்கட்டு எங்க போறாங்க? காசு செலவு பண்ணிக்கினேன் எங்க போறாங்க? இஸ்ரவேலுக்கு போறாங்க. காசு இருக்கிறவங்களும் அங்க போறாங்க, காசு இல்லாதவங்க எல்லாம் இங்கே உட்கார்ந்துக்கிறாங்க. அல்லேலூயா. எப்படியாவது ஒரு டைம் ஆவது எங்க போயிட்டு வந்துடணும்? அது புனித பூமியே கிடையாது. எது? இஸ்ரேல் புனித பூமி கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஆனா இன்னைக்கு தப்பா சொல்றாங்க. பைபிள் அப்படி ஒண்ணு கிடையாது. ஹோலி லேண்டே கிடையாது. வாக்கு பண்ணப்பட்ட தேசம், அவ்வளவுதான். வாக்கு பண்ணப்பட்ட தேசம். தேவன் வாக்கு பண்ணினார், அந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆனா ஹோலி லேண்ட் உண்டு. அதுதான் வரப்போகிற புதிய வானம், புதிய பூமி. வரப்போகிற எருசலேம், புதிய எருசலேம், அதுதான் ஹோலி லேண்ட். பாவம் இல்லாத ஒரு இடம்தான் ஹோலி லேண்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஹோலி பிளேஸ் அங்க பாவமே இருக்கக்கூடாது. பரிசுத்தவான்கள்னா அங்க பாவம் இருக்கக்கூடாது. அவன் தான் பரிசுத்தவான். பரிசுத்தவான்கள் அப்படி பைபிள்ல எழுதியிருக்கணும். அந்த பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற அந்த யோக்கியதை, அந்த தகுதி அந்த நபருக்கு இருக்கணும். இது பரிசுத்தமான இடம்னா அங்க பாவம் இருக்கக்கூடாது. பாவம் இருக்கிற இடம் எப்படி பரிசுத்தமாகும்? எப்படி சொல்ல முடியும் பரிசுத்தவான் என்று? எப்படி சொல்ல முடியும் அது ஹோலி லேண்ட் அப்படின்னு? நல்ல அங்க போயிட்டு வந்ததுனால நீ ஹோலி ஆயிட முடியாது. அல்லேலூயா. என்ன சொல்றார் பாருங்க, அந்த வசனம் 23ல
குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா, வீணானது, வேஸ்ட் என்பது மெய். அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அங்கிங்கமா ஓடுறதை நிறுத்துங்கள் என்கிறதாக இந்த சத்தியம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது. எவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறானோ அவன் புது சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் நாம் நம்முடைய வாழ்வியலை உடையவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு வெளியே அல்ல, கிறிஸ்துவுக்குள். என் அருமையான கிறிஸ்துவுக்குள், என் அன்பின் சகோதரனே சகோதரியே, கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரன் சகோதரி, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள். நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள். கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தா பிரச்சனை தான் வரும். கிறிஸ்துவுக்குள் வாங்க. கணவன் மனைவியாக இருக்கட்டும், பெற்றோர் பிள்ளைகளாகட்டும், ஊழியக்காரன் விசுவாசிகள் ஆகட்டும், நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பிரச்சனை சால்வ். ஏதோ ஊழியக்காரன் பிரச்சனைகளை தீர்க்கிறவன் அல்ல, கர்த்தரே பிரச்சனைகளை தீர்க்கிறவர். ஹல்லேலூயா. கவனிக்கணும், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை அவன் சால்வ் பண்ணிக்குவான், நிறுத்திக்குவான், சரியாயிடுவான். கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கும் போது பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், எதிர்ப்பு, பகை, வைராக்கியங்கள், அபகரித்தல், இன்னொருவன் பொருளை அபகரித்தல், இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு வெளியே. நான் கிறிஸ்துவனா இருக்கலாம், ஆனா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேனா என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஊழியம் செய்யலாம், ஆனா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா என்பதுதான் முக்கியம். அதுதான் காரியம். ஆக மலை மேல அங்கும் இங்குமாய் ஓடுகிற ஜனங்கள் மத்தியில் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதா என்கிறதை நாம் தீர்மானிக்க வேண்டும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் எல்லாம் ஜனங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக சொல்லப்பட்ட சில காரியங்கள் உண்டு. ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒழுங்கின்மையாக இருந்த அந்த ஜனங்களை ஒழுங்குபடுத்தி அவர்களை சீர்படுத்துவதற்காக சில வழிமுறைகள், விதிமுறைகள் சொல்லப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாடு நமக்காக இயேசு கிறிஸ்து எல்லாம் செய்து விட்டதினால் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இங்கே நாம் இருக்கிறோம், இங்கே அவரும் இருக்கிறார். அங்கே நாம் போகிறோம், அவரும் நம்மோடு கூட வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை அறியாமல் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். எம்மா ஊர் சீஷர்கள் எம்மா ஊருக்கு போகிறார்கள், ஆனால் ஆண்டவர் அவர்களோடு கூட போகிறார். அதே மாதிரிதான் இன்றைக்கும் நாம் எங்கே போனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார் என்கிற உணர்வு நமக்கு அவசியம் வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். 16வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் தேசத்திலே பெருகி பழுகுகிற அந்நாட்களிலே, கவனம் வேண்டும். தேசத்துல பெருகி, ஆமா, தேசத்துல பெருகி பழுகுகிற நாட்களில் ரொம்ப ஆசீர்வாதமா செழிப்பா நம்ம மாறுற அந்த நேரத்துல அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்வதில்லை. அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை, அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை, அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை, அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தை
நாமத்தின் நிமித்தம் அதனிடமாய் சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். அல்லேலூயா. என்ன சொல்லியிருக்கு இந்த வசனம்? கவனிக்கணும். உடன்படிக்கை பெட்டி என்பது மஸ்ட், ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்தில் உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குதோ அங்கதான் ஜனங்கள் எல்லாம் கூடி ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த வசனம் சொல்லுது அப்படி ஒண்ணு இனிமேல் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி இப்ப இருக்கா அப்படின்னா கிடையாது. மோசையின் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டி உண்டா, அந்த தேவாலயம் உண்டா, அந்த உடன்படிக்கை எங்க இருக்குன்னு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. அந்த உடன்படிக்கை பருவத்தில் இருக்குன்றாங்க ஒரு சிலர். அந்த உடன்படிக்கை பெட்டி இப்ப 3வது ஆலயம் கட்டப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டி தேடி கண்டுபிடிச்சு வந்து வைப்பாங்களாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனால் உடன்படிக்கை பெட்டி என்பது புதிய ஏற்பாட்டிலே உண்டா என்றால் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அது எப்படி என்றால் நாமே உடன்படிக்கை பெட்டியாக மாறி விடுகிறோம். நல்லா கவனிச்சுக்கணும். உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்தது? என்ன இருந்தது? ஆரோனுடைய துளிர்த்த கோல். உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்தது? மன்னா வைக்கப்பட்ட அந்த பாத்திரம், பொற்பாத்திரம், கர்த்தருடைய கற்பனைகள். கவனிங்க, இதெல்லாம் இப்ப நாமவே உடன்படிக்கை பெட்டியாக மாறுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது. நாமாக மாறுகிறோம். கர்த்தருடைய வேதாகமமாக மாறுகிற கர்த்தருடைய வேதாகம உடன்படிக்கை பெட்டியாக சொல்லலாம். அததான் இங்க இப்படி சொல்றாரு. நீங்க எங்கேயோ இருக்குதுன்னு போறீங்க, தேடி கண்டுபிடிச்சு போறீங்க. அப்படி அல்ல, நீ இருக்கிற இடத்திலேயே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் அங்கே வந்து விடுவார். அங்கே உடன்படிக்கை பெட்டி உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கும் கர்த்தருக்குமான அந்த உடன்படிக்கை அங்கே நினைவு கூறப்படுகிறது. அதை நீ உருவாக்கி கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ண முடியும். காடுகளிலே போய், வனாந்தரங்களிலே போய் சுமிக்கிறவர்கள் உண்டு இன்றைக்கும். நான் அதை ரொம்ப விரும்புவேன். ஆனா இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. சோதரம் கண்ணு தந்து பார்த்து உதவிக்கிறாரு. தேவனுக்கும் நமக்கும் இடையில் வேறொரு தடைகள் இனி இல்லை. சிங்காசனத்தை வீற்றிருக்கிறவர் நம்மோடு வாசம் பண்ண வந்து விட்டார். அல்லேலூயா. கவனிக்கணும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆமென் இருக்கிற அந்த தெய்வீக உன்னதமான தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளே வந்துவிட்டது. நாம் அவருக்குள்ளே வந்து விட்டோம். அவரும் நாமும் ஒன்றாய் இருக்கிறோம். அல்லேலூயா. என்னையும் கர்த்தரையும் வெவ்வேறாய் பிரிக்க இயலாது. இந்த உணர்வையை சிந்தையும் நாம் உருவாக்க வேண்டும். உடன்படிக்கை நாம் உருவாக்க வேண்டும். அந்த உடன்படிக்கை பெட்டியை நாம் உண்டாக்க வேண்டும். முதல்ல கவனிக்கும். முதல்ல கர்த்தர் உருவாக்கினார். மோசே கூப்பிட்டார். மோசே போனார். கற்பனைகளை கர்த்தர் தான் உண்டு பண்ணினார். அந்த கற்பனைகளில் கர்த்தர் தான் என்ன பண்ணாரு? எழுதினார். ஆனால் அந்த கற்பனைகள் மோசையினால் உடைக்கப்பட்டது. பிற்பாடு கர்த்தர் கற்பனைகளை உருவாக்கவில்லை. மாறாக யார் தான் உருவாக்கினது? மோசே தான் கற்பனைகளை உருவாக்கினார். நாம் தான் அதை உருவாக்க வேண்டும். தேவனுக்கும் நமக்குமான அந்த பொருத்தனை, இந்த அர்ப்பணிப்பு நிறைந்த அந்த வாழ்வியலை நாம் தான் உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. பாத்ரூம்ல முழங்கால் படித்து ஜெபம் பண்ண முடியுமா? முடியும். எத்தனையோ தெய்வ பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள்
இப்படி ஜெபம் பண்றாங்க. ஏன் வெளியில இடம் இல்லாதனால? பாத்ரூம்ல ஜெபம் பண்ணா கர்த்தர் வருவார்? அப்படி இல்லை. வெளியில இடம் இல்லை, அவங்க வீட்டுல இடம் இல்லை. என் அனுபவத்தில் ஒன்று சொல்றேன். அழனும் என் மனசு ரொம்ப வேதனையா இருந்தது. அழனும் மனைவியாண்டு அழ முடியாது, இந்த விஷயத்துக்கு பிள்ளைங்களுக்கு முன்னாடி அழ முடியாது. பாத்ரூம்ல டேப்பை திறந்து விட்டு சத்தத்தை உருவாக்கிட்டு அழுதுருக்கிறேன். அழகு கூட கத்தி அழுது ஜெபிக்க கூட நமக்கு இடம் இல்லை. தேவனுடைய சமூகத்துல அந்த அர்ப்பணிப்பை, அந்த பொருத்தனையை, உடன்படிக்கையை, கர்த்தருக்கும் நமக்குமான அந்த உடன்படிக்கையை நாம் என்றென்றும் நினைவில் வைத்து அதை மையப்படுத்தியே நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். எங்க போனாலும் அந்த எண்ணம் வந்துவிடும். அல்லேலூயா. எங்க போனாலும் வீட்டுக்காரி வீட்டுல இருக்கா, கணவன் வீட்டுல வந்துடுவாரு அப்படின்னு மனைவிக்கோ இல்லை கணவனுக்கோ அந்த உணர்வு இருக்கிறது போல தேவனுக்கும் நமக்குமான அந்த உறவு அப்படியாய் இருக்கு. அதை விட மேலானதா இருக்க வேண்டும். எங்க போனாலும் அந்த உணர்வு வந்து கர்த்தர் நம்மளை பார்க்கிறார், கர்த்தர் நம்மை கவனிக்கிறார். கர்த்தருக்கு பிரியமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்க போனாலும் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். அதனால சர்ச்சுக்கு போறோம், மலைக்கு போறோம், அங்க போறோம், இங்க போறோம், சிறைவிலுக்கு போறோம், இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு அல்லேலூயா கர்த்தரை தேடுது. அப்பொழுது அவர் உங்களை தேடி வருவார். நீங்க அவரை நெருங்கினா அவர் உங்களாண்டு வருவார். அல்லேலூயா. நீங்க அவரை பத்தி பேசுனீங்கன்னா அவர் அங்க வந்துடுவார். ஆமென். நீங்க வேணா பாருங்க, நைட்டு முழுக்க கணவன் மனைவி உட்கார்ந்து கொஞ்சம் நல்லா பேசிட்டு ஆண்டவரை பத்தி பேசிட்டு வசனத்தை பத்தி பேசிட்டு போய் படுத்து தூங்கி பாருங்க, கர்த்தர் வருவார். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார், தரிசனங்களை கொடுப்பார், உங்கள் எதிர்கால திட்டங்களை குறித்து பேசுவார். சினிமாவை பார்த்துட்டு கண்ட கதைகளை பார்த்துட்டு தூங்கினா பிசாசு தான் நைட்ல வருவான். பேய் வந்து நிற்கும். கர்த்தரோடு கூட இருந்தா கர்த்தர் கூட இருப்பார். அல்லேலூயா. வசனம் தெளிவாய் இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆக இனி நீங்கள் அப்படி அந்த பழைய பாட்டின்படி இருக்கிற அந்த காரியங்கள் அல்ல, அவைகளை விட கர்த்தர் உங்களுக்கு நெருக்கமாய் வந்து விடுவார். அல்லேலூயா. மோசேயினுடைய காலம் யோசுவாவின் காலத்தை விட ஆண்டவர் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர். கர்த்தரை இவ்வளவு நெருக்கமாக நாம் பெற்றிருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். 25வது வசனம், 24, 25 படிக்கிறேன். இவ்வளவு ஆண்டவர் நமக்கு சொல்லியும் சில நேரங்களில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் போகிறோம். அது பெரிய தவறு. அல்லேலூயா. சத்தியத்தை அறியும் போதுதான் சத்தியம் நம்மளை விடுதலையாகும். இந்த இலட்சையானது எங்கள் சிறுவயது முதல் எங்கள் பிதாக்களுடைய பிரயாசத்தையும் அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் அவர்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் பட்சிக்கும் எங்கள் இலட்சையிலே கிடக்கும். எங்கள் அவமானம் எங்களை மூடி இருக்கிறது. நாங்கள் எங்கள் பிதாக்களும் எங்கள் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவிச்சோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சொல்ல அல்லேலூயா சில காரியங்களை நாம் பிடித்துக் கொள்ளுகிறோம். அது சத்தியம் இல்லை. சத்தியம் என்பது வேற. நான் ஏற்கனவே ஒரு செய்தியில சொன்னேன், கவனிக்கணும். ஏதேன் தோட்டம் அதுக்குள்ள இருந்தாங்களே, அது மட்டும்தான் சத்தியம். ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறினாங்க பத்தியா, அதிலிருந்து பரலோகம் போறதுக்கு வெளியே இருக்கிற வரைக்கும் சத்தியம் இல்லை. உனக்கு தேவன் கொடுக்கிற சோத்திரம், நீ தப்பி பிழைப்பதற்கு தேவன் கொடுக்கிற கிருபை, அந்த கிருபையே சத்தியம் கிடையாது. கவனிக்கணும். கிருபைய சத்தியம். நீ தப்பி பிழைக்கணும்ன்றதுக்காக கொடுக்கிறது, நீ மாற மனம் திரும்பணும் கொடுக்கிறது தான் கிருபை. ஹல்லேலூயா. நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். சத்தியம் என்பது என்ன? ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு கூட வாழ்ந்து மத்தியா இருந்தாங்க பத்தியா, அதான் சத்தியம். அதுக்கப்புறம் அவங்க வெளியே துரத்தப்பட்டு பலவிதமான பாவங்கள், பலவிதமான வழிகள், பலவிதமான காரியங்கள்
இதெல்லாம் மனிதன் இயல்பாகவே எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் கேடாய் மாறி சீர்கட்டு போகும்போது கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் சில சலுகைகளை கொடுத்து வாங்க வாங்க மறுபடியும் வாங்க, ஹல்லேலூயா, வாங்க வாங்க வந்து ஒழுங்குபடுங்க, சீர்படுங்க, வாங்க மன்னிக்கிற வாங்க. தேவன் அவர்களை இதெல்லாம் தேவன் கொடுக்கிற கிருபை. நம் மனம்